அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜனவரி 17, 2025, தை 4ஆம் நாள், வெள்ளிக்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். சேற்றினில் பிறந்தாலும் தாமரையின் மதிப்பு குறைவதில்லை. அதுபோல் நமது எண்ணங்களும் செயல்களும் உயர்வாக இருக்கும் பட்சத்தில் இந்த உலகில் நாம் எங்கிருந்தாலும் நமது மதிப்பு உயரத்தான் செய்யும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசிக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிரிவாக நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே பண்ண உடையை தொடங்கலாம். பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கழித்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்முடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்குவதற்கு முன்பாக முதலில் நாம் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள், முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களிடம் அருளாசி பெற்று இவர்களை வழித்துணைக்கு அழைத்து நாம் நமது பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்கினால் அது வெற்றியில் நிறைவடையும். அவர்கள் நமக்கு என்றென்றும் ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நம்மோடு பயணிப்பார்கள். ஆகையால் அதில் வெற்றி கிட்டும். இதை மனதில் எண்ணி ஒவ்வொரு நாளும் நாம் தொடங்க வேண்டும். 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும்.
நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும், சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். இவையெல்லாம் அடுத்த 21 நிமிடங்களில் 42 நிமிடங்களில் எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்ப்பதற்காக முன்னமேயே நாம் பார்த்து வைத்திருக்க வேண்டும். நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும், நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்கியிருக்க வேண்டும். நம்மை இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரியும், நாம் இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிகளும் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே, இஷ்ட தெய்வங்களே, மூதாதையர்களே, முன்னோர்களே, அவர்களை நீங்கள் நிச்சயமாக வாழ்த்த வேண்டும். அவர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து இருக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய தொழிலில் வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரத்தில் அவர்கள் முன்னேற்றத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் வேண்டி அவர்களுக்கு வாழ்த்து கூறி ஆசி வழங்கி பதில் நன்றியை கூறி நாம் பயணித்திருக்க வேண்டும். நமது ஆழ் மனதில் முத்தான 3 முக்கிய கேள்விகளை கேட்டிருக்க வேண்டும். முதல் கேள்வியாக, நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? இரண்டாவது கேள்வியாக, நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? மூன்றாவது கேள்வியாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முக்கிய 3 கேள்விகளை ஆழ் மனதில் கேட்டு அதற்கான பதிலை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆழ் மனதிடம் நாம் பேச வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நான் வலியுறுத்துவேன். அவ்வாறாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆழ் மனதிடம் கேட்டு பாருங்கள். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நமது ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, நமது ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, நமது ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக, நமது ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக. இந்த 4ல் ஒரு கேட்டகரியில் நம்ம எல்லாருமே இருப்போம். அப்போது ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்றென்றும் வேண்டும். நோய் எதிர்ப்பாற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்றென்றும் வேண்டும். அப்படிங்கிறதுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம். நாம் ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நம்ம எப்பொழுதுமே டைகர் குழுமம் எப்படி தொடங்கப்பட்டது, எத்தனை பேரால் அது நடத்தப்படுகிறது, எத்தனை நாட்களாக நடத்தப்படுகிறது, ஏன் நடத்தப்படுகிறது, கட்டணமின்றி நடத்தப்படுவது எப்படி, பிரபஞ்ச அறக்கட்டளை என்றால் என்ன, இப்படி பல்வேறு உங்களுடைய எண்ண ஓட்டம் அவைகளில் போய் உங்களுக்கு நானோ, ஃபேமிலி டீம் உறுப்பினர்களோ அல்லது கோஆர்டினேட்டர்களோ, கேப்டன்களோ, வைஸ் கேப்டன்களோ உங்களுடைய முகத்திற்கு முன்பாக உங்களுடைய அகக்கண்ணில் அவை எப்படி செயல்படுகிறது, ஏன் செயல்படுகிறது, எதற்காக செயல்படுகிறது, அதனால் நமக்கு என்ன பலன், இதனால் அவர்களுக்கு என்ன பலன், இப்படி உங்களுக்கு பல்வேறு துணை கேள்விகள் பிறக்கும். இந்த துணை கேள்விகளை எல்லாம் நீங்கள் விடை தேடுங்கள். அந்த விடை உங்களுடைய ஆழ் மனதில் தான் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி கொண்டீர்கள் என்றால் நீங்கள் தொடர்ந்து பயணிப்பீர்கள். அதன் பிறகு நாம் 3வது கேள்வியாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படிங்கிற அந்த கேள்வியை வைப்போம். இந்த கேள்வியும் கண்டிப்பாக எல்லோரும் ஆழ் மனதில் கேட்க வேண்டும். இலக்கை நோக்கிய பயணம் வெற்றியை தரும் என்பதை நாம் எல்லோருமே உணர்வோம், அறிந்திருப்போம். நம்முடைய மூதாதையர்களும் முன்னோர்களும் நமக்கு அதை வழங்கி சென்று இருக்கிறார்கள். இலக்கு எது என்பதை நமக்கு நினைவில் கொண்டு வர வேண்டும். அந்த இலக்கை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் அடி எடுத்து வைக்க வேண்டும். இலக்கிலிருந்து நாம் தடம் மாறுகிறோமா, மடை மாறுகிறோமா, அல்லது கவனச்சிதறல் ஏற்படுகிறதா, அல்லது நமக்கு மூளைச்சலவை செய்யப்படுகிறதா என்பதை நாம் நமக்குள்ளாகவே கேட்டுக்கொள்ள வேண்டும். இங்கே மட்டுமல்ல, எங்கேயுமே நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க விடாமல் வேறு ஏதேனும் தடை கற்களாக, வேறு ஏதேனும் மடைமாற்றுதலாக, வேறு ஏதேனும் திசை மாற்றுதலாக, வேறு ஏதேனும் மூளைச்சலவை செய்வதாக எங்கேனும் எப்போதும் உங்களுக்கு தோன்றினால் அதை இன்னும் ஆழமாக நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து விடுபட்டு இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். அனைவரும் அனைவரது இலக்குகளை அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நாம் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஆடியோவை கேட்க போயிடும். இந்த ஆடியோவை உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு முதல்ல நீங்கள் போட்டு காட்டணும். கட்டாயமாக உங்கள் வீட்டில் குழந்தை அப்படின்னா உங்களுக்கு குழந்தையாக இருக்கக்கூடிய அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு 60 வயதுக்காரராக இருக்கிறாங்க, உங்களுடைய பிள்ளை 40 வயதுக்காரராக இருக்கிறாங்க அப்படின்னா அது உங்களுடைய குழந்தை தான். நீங்கள் ஒரு 20 வயது நபராக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வருடத்தில் ஒரு குழந்தை, 1 வயது உடைய ஒரு குழந்தை இருக்கிறது அப்படின்னா அதுவும் குழந்தை தான். ஸோ யாருக்கு எப்படி இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆடியோவை போட்டு காட்டணும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி சமுதாயம், இன்றைய உலகம் எப்படி பயணித்து கொண்டிருக்கிறது,
இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக போய் சிக்கிக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் நடத்தக்கூடிய ஒரு சகோதரரே, நடத்திய சகோதரரே, தனக்கு மனசாட்சி அப்படிங்கிற ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுனால அது வேண்டாம், அதை விட்டொழிக்க வேண்டும், நாம் மட்டும் கெட்டு போனது பத்தாமல் நம்மை நம்பி வந்தவர்களையும் நாம் கெடுக்கிறோம் அப்படிங்கிறத அந்த உணவகம் வைத்திருந்தவரே அதை தூக்கி எறிஞ்சிட்டு வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் அப்படின்ட்டு அந்த உணவுகளில் கலப்படம் அப்படின்னும் எத்தனை வகையில் அதை கலக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவர் ரொம்ப வெளிப்படையாக சொன்னார். ஸோ இந்த ஆடியோவை தான் நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம போட்டு காட்டணும். ஏன்னா இன்றைக்கி குழந்தைகளாகட்டும் அல்லது வெளியில் வாங்க போகக்கூடிய நபர்களாகட்டும் அல்லது வீட்டில் சமைக்காமல் இன்றைக்கி ஒரு வேளை வெளியில் வாங்கிட்டா என்ன அப்படின்னு எண்ணக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இந்த ஆடியோ அப்படிங்கிறது அவசியமாக இருக்கிறது. இந்த அற்புதமான ஆடியோவை நீங்கள் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், உங்களுடைய யாருக்கெல்லாம் நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இன்றைக்கி லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஆடியோவை கேளுங்கன்னு சொல்லுங்கள். அத்தனை விஷயங்கள் அதில் உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஸோ இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் துபாய். இவங்க நம்மளுடைய நார்த் ஜோன் டைகர் கிளப்போடைய கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு, துபாய். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும், அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் துபாய் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை பொழியுமாறு கேட்டு இப்பொழுது வாருங்கள் அந்த அற்புதமான ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். தினேஷ் வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்க. நீங்க வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடையை நடத்தின்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிங்க. இப்போ வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எப்படி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்னால பாதிப்பு ஏற்பட்டுச்சு? அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டால நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்றது ஒரு விஷயத்த சொல்லலாம். நான் உடல் வந்து ரொம்ப ஒல்லியா இருந்தேன். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டதுனால, நான் ஹோட்டல் வச்சிருக்கனால அந்த ஹோட்டல்ல நானே சாப்பிட்டதுனால சிங்கிள் பேக்கா இருக்க வேண்டிய என்னுடைய வயிறு இப்ப ஃபேமிலி பேக் ஆயிருச்சு. இதுதான் மிகப்பெரிய முதல் பாதிப்பு. ரெண்டாவது, மனசாட்சி விரோதம் இல்லாம சொல்லணும்னா ஃபாஸ்ட் ஃபுட்டால நான் பாதிக்கப்பட்டேன்றதை விட பல பேரை பாதிப்புக்கு உள்ளாக்கனே நான் சொல்ல முடியும். ஏன்னு சொன்னா அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல நாங்க என்னென்ன பயன்படுத்துறோம், எல்லாரும் வந்து பேசுறது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் நன்மைன்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு உயர்தரமான ஹோட்டல் நான் சொல்ல வரல. ஒரு தெருமுனைகள் இருக்கிற கடைகள்ல அது எப்படி தயாரிக்கிறாங்க, அதுல என்னென்ன பயன்படுத்துறாங்கன்றது நான் இன்னைக்கு சொல்லணுன்றதுனால சில பொருட்களை எடுத்து வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம எல்லாரும் சொன்னாங்க வந்து இதுல வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ல சிக்கன் நம்ம 65 வாங்குறோங்க. சிக்கன் ரைஸ்ல நம்ம போடுறதுக்கு சிக்கன் பீஸ் போடுறாங்க பாத்தீங்களா, அது வந்து வெள்ளையா இருக்கிற சிக்கனுக்கு சிகப்பு நிறத்துல ஒரு கலர் வரும். அந்த கலருக்கு வந்து இந்த பவுடர் பயன்படுத்துவோம். இது வந்து ஆரஞ்சு ரெட்னு சொல்லுவாங்க. இது கடைகள்ல நேரா போய் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்குது. இந்த கலர் வந்து நீங்க கையில தடவிட்டீங்கன்னா உங்க கையில இருந்து போறதுக்கே 2 நாள் ஆகும். அப்போ இதை நாங்க அந்த சிக்கன்ல போட்டு அதை பொரிச்சு எடுத்து தான் கொடுக்குறோம். இதை சாப்பிட்டா நம்ம வயிற்றுக்குள்ள போனா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கும் இது. அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து சோயா சாஸ் ஐயா சொன்னாரு இது நல்லதுன்னு சொல்றாங்க. இந்த சோயா சாஸை தெருமுனைகள்ல யூஸ் பண்ற ஃபாஸ்ட் ஃபுட் கடையில அப்படியே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதோட விலை வந்து கூடன்றதுனால இதுக்குள்ள வந்து தண்ணியோ இல்ல அந்த ஒரு வாரம் வச்சிருந்த ஆயிலோ இதை மிக்ஸ் பண்ணிப்போம். அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல நாங்க அந்த கடாயில போட்டு எடுக்கும்போது சாதம் அதுல ஒட்டிக்க கூடாது அப்படின்றதுனால ஆயில் அதிகமா பயன்படுத்துவோம். எந்த தெருமுனை கடையில பயன்படுத்துற ஃபாஸ்ட் ஃபுட்லயும் ரீஃபைண்ட் சன்ஃபிளவர் ஆயில் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் பாம் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பாம் ஆயில் யூஸ் பண்ற அந்த பொரிச்சு எடுக்கிற கடாய் இருக்கு பாத்தீங்களா, ஒரு வாரம் ஆனா கூட அதை கழுவ மாட்டோம். ஏன்னு சொன்னா கழுவிட்டு அந்த ஆயில் போயிடுச்சுன்னா மறுபடியும் கேஸ் அதிகமா செலவாகும் அப்படின்றதுனால எல்லா கடைகளும் இப்படிதான் இருக்கும். இது வந்து ஒரு ஹோட்டல் வச்சிருந்ததுனால நான் இதை சொல்லாம இருக்க விரும்பல. ஏன்னா இருக்கிற உண்மையை நான் சொல்லிடுறேன். இதை உண்மையை வந்து ஃபாஸ்ட் ஃபுட் வந்து நல்லதுன்னு பேசுறாங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா இனிமே நிச்சயம் அவங்க சாப்பிட மாட்டாங்க, நான் அதை நம்புறேன். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல ஒயிட் பெப்பர் பயன்படுத்துறோம். இந்த ஒயிட் பெப்பர்ல வந்து வர்றது எல்லாமே டூப்ளிகேட் தான். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அரிசி மாவு மிக்ஸ் பண்றாங்க, கோல மாவு இருக்கு இல்லைங்களா, அது ஏன்னா இது ஒயிட் வரதுக்காக அதை மிக்ஸ் பண்ணி தான் கடையிலே விற்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. அதுக்கு அடுத்தது அஜினோமோட்டோ வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. சைனா சால்ட்னு சொல்றாங்க. இந்த அஜினோமோட்டோவை கொஞ்சம் எடுத்து நம்ம நாக்குல இங்க வச்சு பாருங்க. வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுங்க நாக்கு அந்த இடத்துல மரத்துக்குன மாதிரி ஆயிரும்.
அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டிவில நான் ஒரு நிகழ்ச்சியில பார்த்திருக்கேன். அஜினோமோட்டோ வந்து ஒன்னும் சுவையான பொருள் அல்ல, நாக்குல இருக்கிற சுவையை தூண்டுகிற ஒரு சுரபியை வந்து அது அதிகப்படுத்துது. அதுதான் அஜினோமோட்டோடைய வேலையை தவிர அது வந்து ஒரு உணவுல சுவையான பொருள் இல்லைன்ற ஒரு செய்தி பதிவா இருக்குது தொலைக்காட்சியில. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சில்லி பவுடர் யூஸ் பண்ணுவோம், பிளாக் பெப்பர். இதுல போடுற மசாலாவே இதுதான், சால்ட். பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர், சில்லி பவுடர், அஜினோமோட்டோ, சால்ட். இதை போட்டு இந்த சோயா சாஸ் ஊத்தி அதை கிண்டி எடுத்தா ஃப்ரைட் ரைஸ் ரெடி. 5 நிமிஷத்துல 8 ரைஸ் நாங்க அடிப்போம் சார். அது வெந்துச்சோ வேகலையோ அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல. ஒரு ரைஸ் 50 ரூபாய்னா 8 ரைஸ் என்ன ஆகுது, 400 ரூபாய் ஆகுது. 5 நிமிஷத்துல 400 ரூபாய் சம்பாதிக்கணும்ன்றதுதான் தொழில் செய்வர்களுடைய நோக்கமே தவிர அது மக்களுக்கு ஆரோக்கியமா இல்லையான்றதை பத்தி யாருமே அங்க கவலைப்படுறதே கிடையாது. இதுதான் உண்மை. அதுக்கடுத்து இந்த சாஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த சில்லி சாஸ் எல்லாம், இதை எடுத்து நீங்க கழட்டி நம்ம மூக்கு கிட்ட வச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா எப்ப ஏற்பட்டவங்களும் முகம் சுளிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும் அதுக்குள்ள இருந்து. இந்த டொமேட்டோ சாஸ் ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பல நாட்களா நமக்கு தேக்கவத்துல இருந்து ஸ்டாக் ஆன பொருள் தான் கிடைக்குது. அதுக்கடுத்து ஃபாஸ்ட் ஃபுட் கடையில சிக்கன் யூஸ் பண்றாங்க. அந்த சிக்கன் வந்து அன்னைக்கு வாங்கின சிக்கன் அன்னைக்கு உபயோகப்படுத்துறாங்களா அப்படின்றது உண்மையே கிடையாது. ஏன்னா வினிகர் போட்டு 3 நாள் சிக்கனா இருந்தாலும் வாஷ் பண்ணோம்னா அந்த ஸ்மெல் போயிடும். கஸ்டமரை ஈஸியா எங்களால ஏமாத்த முடியும். இந்த மாதிரி இருந்ததுனாலதான் மனசாட்சிக்கு விரோதமா நான் தொழில் செஞ்சேன்றதுனால அந்த கடையை இன்னைக்கு மூடிட்டு நிம்மதியா 8000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு வேலையில இருக்கிறேன். நன்றி சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர் இருப்பு துபாய் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இன்னைக்கு கேட்ட அந்த ஆடியோ நிச்சயமாக நமக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு சிலர் இதெல்லாம் தான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு அப்படியே கடந்து போய் விடாதீர்கள். எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ஏன்னா இன்றைக்கி உலகம் அப்படிங்கிறது வெகு விரைவாக சுழல்கிறது. அதனால் எல்லா செய்திகளையும் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் அது நமக்கான செய்தி, அதை நாம் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும் அப்படின்னு இந்த ஆடியோவை கேட்கும்போது நீங்கள் கருதணும். காரணம் நிறைய பேர் நிறைய செய்திகளை நம்மளே ஃபார்வர்ட் பண்ணுறோம், அதை நிறைய பேருக்கு அனுப்பி வைக்கிறோம். ஆனால் அந்த செய்தி ஏதோ நம்மளுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நமக்கானது அல்ல அப்படிங்கிறது மாதிரி எல்லாருமே அந்த செய்திகளை அனுப்பி வைத்து கொண்டிருக்கிறோம். அதே போல் எல்லா செய்திகளையும் நாம் அது யாருக்கோ அனுப்பியிருக்கிறாங்க யாரோ அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கொண்டு அந்த செய்திகளை கடந்து விடுகிறோம். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை இதில் செய்யக்கூடிய கலக்கக்கூடிய தேவையற்ற பல்வேறு சாதனங்களை அவர் சொன்னார். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஒரு மனசாட்சி உள்ள ஒரு நபர் அந்த தொழிலே வேண்டாம், நான் கூலி வேலைக்கு கூட போகிறேன், இன்னொரு நபர் இடத்துல கூட வேலைக்கு செல்கிறேன், ஆனால் இதை நான் பிறருக்கு பகிர மாட்டேன், என்னால் பிறர் கெட்டுப்போகக்கூடாதுன்னு எண்ணிய ஒரு செய்தியை நிச்சயமாக நாம் கேட்டிருக்க வாய்ப்புகள் குறைவு. ஸோ ஒரு நபருக்கு மனசாட்சி அப்படின்னு ஒன்று இருக்கணும். இயல்பாக இயற்கையாக மனிதன் அப்படின்னாலே மனசு உடையவன். இந்த மனம் அப்படிங்கிறது பொதுநலமாக இருக்கும். சுயநலவாதிகள் தான் இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். யார் எக்கேடு கேட்டால் நமக்கு என்ன, நாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், தானும் தன்னுடைய குடும்பமும் தன்னுடைய சந்ததியும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உலகத்தில் கெட்டது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையை நடத்தக்கூடிய ஒரு சகோதரர் அதில் செய்யக்கூடிய கலப்படங்களை அவர் எண்ணி பார்த்து, இது நம்மளுடைய சந்ததியை நாம் காப்பாற்றும்னு நம்ம தொழில் செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நம்ம சமுதாயத்தை அது நீர்த்து போகவிடும், இந்த சமுதாயத்தை அழித்து விடும்ங்கிறத அவர் அறிந்து அந்த தொழிலை விட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தான் நம்ம இதில் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி அதில் கலர்க்கக்கூடிய கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அது கலர்க்கக்கூடியதுன்னே எனக்கு வார்த்தைகள் வருகிறது. ஏன்னா கலக்கக்கூடியதே இன்னைக்கு கலர்கள் அப்படின்னு நிறைந்து 2300க்கும் மேற்பட்ட கலர்கள் இருப்பதாக சொல்கிறாங்க. 2300க்கும் மேற்பட்ட கலர்கள்னால் இயற்கையில் இல்லை, செயற்கையாக உணவில் சேர்க்கக்கூடிய கலர்கள். இதில் என்ன ஒரு அதிசயம் ஆச்சரியம் இருக்கிறது என்றால், அரசாங்கம் இத்தனை கலர்களை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு உணவு தயாரிப்புக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அரசாங்கம் தயாரித்து தரக்கூடிய சொல்லக்கூடிய அந்த
கலர் அல்லது அந்த ரசாயனங்களை எவ்வளவு சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னிடத்தில் ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து சொல்லியிருக்கார் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக. என்ன அப்படின்னா, குண்டூசி, அந்த குண்டூசி முனை மேல் பகுதியில் முனைப்பகுதி, அந்த முள்ளாக இருக்கக்கூடிய பகுதி, அவற்றுள் 10ல் அதில் எடுத்தால், அந்த பவுடரை எடுத்தால் அதில் 10ல் ஒரு பங்கு. இப்போ உங்கள் வீட்டில் கேசரி பவுடர் அப்படின்னு வைத்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அந்த கேசரி பவுடரை குண்டூசி எடுத்து அதனுடைய தலைப்பகுதியை கையில் வைத்துக்கொண்டு அதனுடைய முனைப்பகுதியை நீங்கள் அந்த கேசரி பவுடருக்குள்ளே அனுப்பி அதில் வரக்கூடிய பவுடரில் 10ல் ஒரு பங்கு இவை தான் நீங்கள் சேர்க்க வேண்டும். ஒரு நபருக்குன்னு வச்சுக்கிருவோமே, அப்போது ஒரு குண்டூசி முனையளவு தான் உங்களுடைய குடும்பத்தினருக்கு நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். 10 பேர் இருந்தாங்கன்னா. ஆனால் இன்றைக்கி கேசரி பவுடர் அப்படின்ட்டு அதில் வர்றதே ஒரு 5 கிராம் 10 கிராம் வரும்னு நினைக்கிறேன் பாக்கெட்டாக. அதை அப்படியே கிழித்து அதை அப்படியே கொட்டி அதை அப்படியே கலந்து, அப்படி இருந்தால்தான் கேசரி அப்படின்னு எண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய மனதையும் நம்மளுடைய மூளையையும் சலவை செய்து விட்டார்கள். இப்போது கேசரியை இன்றைக்கி யாரும் பிளெயினாக செஞ்சு வச்சா, ரவையை சும்மா வறுத்து அதில் இனிப்பை கலந்து அதில் நெய்யோ வேறு ஏதேனும் வகை கலந்து முந்திரி திராட்சை இவைகளை கொடுத்தால் அதற்கு பேர் கேசரி இல்லை. வெள்ளை நிறத்தில் இருந்தால் என்ன இட்லி இனிப்பாக இருக்குது அப்படின்னு கேட்கும் அளவுக்கு இன்றைக்கி நகைச்சுவையாக சொல்லி கேலியாக சொல்லி கேசரி என்றாலே அந்த கலரில் இருக்க வேண்டும். அப்படியே பார்த்திங்கன்னா அடுமனைகளில், அதாவது பேக்கரிகளில் அந்த லட்டு ஒன்று வரும், நெய் லட்டு அப்படின்னு அதுக்கு பேர் சொல்லுவாங்க. அந்த லட்டு அந்த கலரில் அப்படி மிதக்கும். ஆக்சுவலாக லட்டு அப்படிங்கிறது இயற்கையாக கடலை மாவில் தயாரிக்கக்கூடிய பூந்தியில், அதாவது காரா பூந்தியாக தயாரித்து அந்த காரா பூந்தியை ஜீராவில் நனைத்து அந்த ஜீராவை நனைத்த அந்த காரா பூந்திகளை நனைத்து அதை உருட்டி எடுப்பது அப்படிங்கிறது, இதுதான் லட்டோடைய கலராக இருக்கணும். கடலை மாவு எந்த நிறத்தில் இருக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் லட்டை கொஞ்சம் மஞ்சள் நிறத்தில் கொடுப்போம் அப்படின்னு நமக்கு மருத்துவமாக இருக்கக்கூடிய மஞ்சளை சற்று கலந்து, ரொம்ப கலந்தாலும் அது வேறு மாதிரியான வாசனை வரும், அதை நாம் உண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால சற்று அதை மாற்றி தந்திருப்பாங்க. மஞ்சள் நிறத்தில் இருந்த லட்டு இன்றைக்கி ஆரஞ்சு நிறத்தில் சிவப்பு நிறத்தில் மாறி இருக்கிறதுக்கு அந்த கேசரி பவுடர் அப்படிங்கிறது தான் அதுக்கு பேர். கேசரி பவுடர்னே நம்ம சொல்லி பழகிட்டோம், இருந்தாலும் அப்படியே இருக்கட்டும். அதைத்தான் இன்றைக்கி சிக்கன் 65 ஆகட்டும் அல்லது எல்லா வகையான உணவுகளிலும் அந்த நிறமி, அந்த கலர், அது நம்மளுக்கு ஒன்று தான் இருக்குது. ஆனால் 2300க்கும் மேற்பட்ட கலர்கள் இருக்கிறது. அதை அரசாங்கமே பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லுது. ஆனால் எவ்வளவு அப்படிங்கிறத எல்லாரும் மறந்து விடுகிறார்கள். ஸோ இப்படி அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் எவ்வளோ விஷயங்கள் உள்ளடக்கியதாக இருக்குதுன்னு கேட்டோம். இப்போது நம்மளுடைய 8 நடையின் 21 நிமிடத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், கேசரி பவுடர் வண்ணத்தில் இல்லை, சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. நமது சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம், 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நம்ம எல்லாரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறத்தை நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதலை பற்றி நித்தம் நினைவூட்டுவேன். இன்றைக்கி நம்ம அப்படியே தண்ணீர் பருகி முடிச்சுட்டு மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இப்போ வாங்க நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கமெண்ட் பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து பதிவிட போயிடும் அப்படின்னா, நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நேற்றைக்கு அனுப்பி விட்டோமா? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, உங்கள் வீட்டில் நிறமிகள், அதாவது இந்த கலர், உணவு தேவைக்கான கலர்கள்
எத்தனை வைத்திருக்கிறீர்கள்? அதாவது இயற்கையான மஞ்சள் அப்படி சொல்லலை, செயற்கையான நிறமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கலர்கள் எத்தனை இருக்கிறது? ஒன்றென்றால் ஒன்று. இல்லை நேற்று நான் கேசரி போட்டு கிண்டிட்டேன் இப்போ இல்லை அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாது. இயற்கையாக உங்கள் வீட்டில் எத்தனை வண்ணங்களை நீங்கள் ஃபுட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணவுக்கு தேவையான நிறமிகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், வைத்திருந்தீர்கள்? இதுதான் இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி அப்படிங்கிறது, உங்களுக்கு அந்த சிவப்பு வண்ணத்தில் அந்த ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்கக்கூடிய உணவுகளில் எது மிக மிக அதிகம் பிடிக்கும்? அதிகமாக உங்களுக்கு பிடிக்கக்கூடிய அந்த சிவப்பு நிறத்தில் ஆரஞ்சு நிறத்தில் அந்த செக்கச்சவேன்னு அல்லது இன்னும் டார்க் ஆரஞ்சாக இருக்கக்கூடிய அந்த நிறமிகள் உள்ளடக்கிய உணவில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? இதுக்கெல்லாம் நீங்கள் ஜென்யூனாக பதில் சொல்லுங்கள். ஏன்னா அதற்கான விடை அப்படிங்கிறதும் அதற்கான விளக்கம் அப்படிங்கிறதும் வரும் நாட்களில் கிடைப்பதற்கு நீங்கள் அளிக்கக்கூடிய அந்த பதிலை பொறுத்து இருக்கிறது. ஸோ இப்போது 3 கேள்விகளுக்கும் விடையளித்துக் கொண்டே, முதல் கேள்வி டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை அனுப்பிவிட்டீர்களா? இரண்டாவது கேள்வி உங்கள் வீட்டில் எத்தனை நிறமிகள் இருக்கிறது, இருந்தது, இருக்கும் அப்படிங்கிறதையும், மூன்றாவதாக நீங்கள் அந்த சிவப்பு அடர் சிவப்பு நிறத்தில் அடர் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய உணவு வகைகளில் எது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும்? இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளித்து கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களாம் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேட்க வாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்கள் பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களுக்கு நம்மளுடைய ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து தொடர்ந்து நாம் நமது சுற்றை தொடங்க போயிடும். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனை செய்வில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இடைவெளிக்கு முன்பாக அந்த ஃபாஸ்ட் ஃபுட் துரித உணவகத்தில் அதன் உரிமையாளர் அதை விட்டொழித்து விட்டு வேலைக்கு சென்ற அந்த அற்புத செய்தியை கேட்டோம். அந்த துரித உணவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் சிக்கன் அப்படிங்கிறது ரொம்ப மையமானது, அதுதான் முக்கியமானது. அந்த சிக்கன் அன்னன்னைக்கு தயாரிக்கப்பட்டதா அப்படின்னா இல்லைங்கிறார். ஏன்னா மீந்து போனால் எங்களுக்கு கவலை இல்லை, அதை எடுத்து வைத்துக்கொள்வோம், அடுத்த நாள் அதை வினிகரில் ஊற வைத்து அந்த வாசனையை, அது கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசனையை நாங்கள் நீக்கி விடுவோம். இப்போது ஒரு பொருள் கெட்டு போகிறது அப்படின்னா இயற்கையாக விளைந்த எந்த பொருளும் கெட்டுப்போனால் அது நமக்கு வாசனையின் மூலமாகவும் தெரிவிக்கும், அதனுடைய நிறத்தின் வாயிலாகவும் தெரிவிக்கும், அதனுடைய சுவையின் வாயிலாகவும் தெரிவிக்கும். ஸோ நம்ம வாசனையை பார்த்தே நம்ம அதை தூர எறியணும், அல்லது நிறத்தை பார்த்து நாம் அதை விட்டொழிக்கணும். இல்லை அதையும் மீறி நான் சுவைப்பேன் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு மேலே நாக்கில் பட்ட நேரத்தில் அதனுடைய சுவை சுத்தமாக மாறி இருக்கு அப்படின்னா அதை தூக்கி எறிந்து விட வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா வினிகரில் ஊற வச்சு அந்த வினிகர் வாயிலாக அதனுடைய வாசனையை எடுத்து விடுகிறார்கள், அதனுடைய நிறத்தை மாறவிடாமல் தடுக்கிறார்கள், அதனுடைய சுவையை மாற்றி விடுகிறார்கள். அப்போது கெட்டுப்போனதே நமக்கு தெரியல, ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வாங்குகிற சிக்கன் அப்படி இருக்குது அப்படின்னு நாமே எண்ணிக்கொள்கிறோம். தவறான ஒரு விஷயத்தை நாமே எண்ணிக்கொண்டு நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத சொன்னார். அதே போல் இந்த ரீஃபைண்ட் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொன்னார். ரீஃபைண்ட் ஆயிலே யாரும் பயன்படுத்துறதில்லை, எல்லாருமே பாம் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெயை தான் பயன்படுத்துகிறோம். அந்த சட்டியை கழுவவே மாட்டோம். நீங்கள் அந்த சட்டியை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், உள்ளே தீப்பிடிச்சி எரியும். நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது கவனிச்சிங்கன்னா அதுதான் ஸ்டைல்னே சொல்லுவாங்க. தீப்பிடிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே என்ன இருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ சட்டியை விளக்கவே மாட்டோம் அப்படின்னு பல்வேறு விஷயத்துகளை விளக்கி சொன்னார். இதெல்லாம் போய் உள்ளே போனால் என்ன ஆகும்?
உடல் தொப்பை மட்டுமா, பல்வேறு குப்பையை அது சேர்த்து கொண்டு வரும். நோய்களை இழுப்பதற்கு நாமே காரணமாக மாறுகிறோம். ஸோ எல்லா கடை உரிமையாளர்களும் இவரை போல இருப்பார்கள்னா நிச்சயமாக இருக்க வாய்ப்பில்லை. இவர் மாதிரி யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால தான் இவரே வெளி உலகத்துக்கு தெரிய வருகிறார். ஸோ நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, துரித உணவகம் அல்லது வெளி உணவகத்தில் உணவு சாப்பிடுவது அப்படின்னு அன்றாடம் இருக்கக்கூடவே கூடாது. என்றோ ஒரு நாள், எப்பொழுதோ ஒரு நாள், அதுவும் நன்கு தெரிந்த ஒரு உணவகமாக இந்த மாதிரியான நல்ல உரிமையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓனர் உள்ள அந்த ஹோட்டல்களை நாம் தேர்வு செய்து நாம் என்றோ ஒரு நாள் உண்ண பழகணும். அதை விடுத்து நித்தம் அப்படின்ட்டு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை நாடி செல்பவர்களுக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் குறிப்பிட்டு இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு, துபாய், நார்த் சோன் டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இப்போ இன்னொரு அற்புதமான ஆடியோ கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆடியோ நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் அம்மா விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர். இவங்க இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வச்சுருக்காங்க. இந்த அற்புதமான ஆடியோவை பற்றின விளக்கத்தை கூறுவதற்கு முன்பாக சகோதரி அம்மா டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணையில் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும், அவர்களது பணி மிகச் சிறந்ததாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி அம்மா டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, தொடர்ந்து இந்த ஆடியோ எதை பற்றி கூறப்போகிறது அப்படின்னா, காலை 7 மணிக்கு முன்பாக செய்ய வேண்டிய 7 கடைபிடிக்க வேண்டிய 7 நல்ல பழக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காலை 7 மணிக்கு முன்பாக செய்யக்கூடிய கடைபிடிக்க வேண்டிய 7 நல்ல பழக்கங்கள். ஸோ இப்போது நீங்கள் 7 மணிக்கு முன்பாக கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களை பாராட்டி நன்றி சொல்லுங்கள். அவ்வளோதான். அந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா, நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் தட்டச்சு செய்திருக்க வேண்டும் கமெண்ட் பகுதியில். ஏன்னா நிச்சயமாக 7 மணிக்கு முன்பாக எத்தனை பேர் நடக்கிறீங்க அப்படின்னு நான் தெரிந்து கொள்வதற்கு இதை நான் வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்கிறேன். ஒருவேளை நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் எத்தனை மணிக்கு எழுறீங்க, எத்தனை மணிக்கு நீங்கள் இந்த ஆடியோவை கேட்குறீங்க அப்படிங்கிறத சொன்னாலும் தாராளமாக தவறொன்றும் இல்லை. ஸோ அதை குறிப்பிடுங்க. 7 மணிக்கு முன்பாக கடைபிடிக்க வேண்டிய 7 சின்ன பழக்கம். டைகர் கிளப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த 7மே சப்ப மேட்ரு அப்படின்னு சொல்லுவது போல் சாதாரண விஷயம். அதனால் அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் செய்கிறீர்களா அப்படிங்கிறது எனக்குள் சந்தேகம் இருக்குது. அது என்னங்கிறத நாம் இந்த ஆடியோவை கேட்டு முடித்ததுக்கப்புறம் பேசலாம். இப்போ வாங்க அந்த அற்புதமான ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். ஹலோ கைஸ், கோல்டன் ஹவர்ஸ் பொன்னான நேரம் அப்படின்னு எந்த நேரத்தை சொல்லுவாங்க? நீங்க காலையில் எந்திரிச்சு அடுத்து வரக்கூடிய அந்த 1 மணி நேரத்தை தான் உங்களோட அன்றைய தினத்தின் ஒரு பொன்னான நேரம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோல்டன் ஹவர்ஸை நீங்க சிறப்பா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்றைய தினமே ஒரு சிறப்பான நாளா அமையும். சரி, இந்த கோல்டன் ஹவர்ஸ்க்குள்ள நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கணும்? காலையில 7 மணிக்குள்ள இந்த 7 விஷயங்களை நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அந்த நாள் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நாளா அமையும். இப்ப நான் சொல்ல போற விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்களோட ஒவ்வொரு நாளுமே ஒரு பொன்னான நாளா மாறும். சோ வாங்க காலையில 7 மணிக்குள்ள நம்ம பண்ண வேண்டிய 7 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, ஒவ்வொரு நாளும் நம்ம காலை பொழுத சிறப்பா அமைச்சுக்க என்னெல்லாம் பண்ணணுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸ்டே அவே ஃப்ரம் யுவர் ஸ்மார்ட் போன் அண்ட் கேஜெட்ஸ். அதாவது இன்னைக்கு 100க்கு 90 பேர் காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்றாங்க? ஸ்மார்ட் போனை தான் யூஸ் பண்றாங்க. நமக்கு வாட்ஸ்அப்ல ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் போஸ்டுக்கு எவ்வளவு லைக் வந்திருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு யூடியூப் வீடியோஸ், ஷார்ட்ஸ், அது இதுன்னு தேவையில்லாத விஷயங்களை தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி ஸ்மார்ட் போன், கேஜெட், லேப்டாப் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் காலையில எந்திரிச்ச உடனே அதை யூஸ் பண்ணாதீங்க. எந்திரிச்ச உடனே அடுத்த 1 மணி நேரத்துக்கு எந்த ஒரு எலக்ட்ரானிக்கல் டிவைஸையுமே நீங்க யூஸ் பண்ணாதீங்க.
ஏன்னா நம்ம காலையில எந்திரிச்ச உடனே நம்ம மைண்ட் வந்து பயங்கர ரெஃப்ரெஷிங்கா பயங்கர புத்துணர்வோட இருக்கும். அந்த நேரத்துல தேவையில்லாத ஷார்ட்ஸ், தேவையில்லாத இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், தேவையில்லாத குப்பைகளை நம்ம மூளைக்குள்ள திணிக்கிறதால நம்மளோட அந்த மொத்த நாளுமே பாதிக்கப்படும். அதனால நம்ம எந்திரிச்ச உடனே அடுத்த 45 இருந்து 60 நிமிஷத்துக்கு நீங்க எந்த ஒரு மொபைலையும் எந்த ஒரு எலக்ட்ரானிக்கல் டிவைஸையும் யூஸ் பண்ணாதீங்க. இதை கேட்டதும் என்ன சொல்றீங்க, நான் எந்திரிக்கிறதுக்கு அலாரம் வைக்கிறது என் ஸ்மார்ட் போன்ல தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம், செல்போன்ல அலாரம் வைக்காதீங்க. அலாரம் அடிக்கிற மாதிரி ஒரு சின்ன கிளாக்கை வாங்கி வச்சுக்கோங்க. உங்களோட செல்போனை நீங்க படுக்கக்கூடிய ரூம்ல வைக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க அப்படி பண்ணலன்னா கூட பரவாயில்ல, காலையில் எந்திரிச்சதுல இருந்து 45 இருந்து 60 நிமிஷமாவது உங்க மொபைல யூஸ் பண்ணாம இருங்க, அதுவே போதுமானது. அடுத்ததா நீங்க பண்ணாத விஷயம் என்னன்னா ட்ரிங்கிங் வாட்டர். நிறைய பேர் காலையில எந்திரிச்சதும் தண்ணி குடிக்கிறதே இல்லைங்க. காலையில எந்திரிச்சதுமே நீங்க பிரஷ் பண்ணிட்டு நிறைய தண்ணி குடிங்க. எந்த அளவுக்கு நீங்க அதிகமா தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும், உங்க மூளையும் புத்துணர்வோட இருக்கும். தண்ணி குடிக்கிறதால உடல் ஆரோக்கியமா இருக்கும்னு வேணா சொல்லுங்க, ஆனா எப்படி நம்ம மூளை புத்துணர்வோட இருக்கும்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம உடலோட 2வது மூளைன்னு சொல்லப்படுறது என்ன தெரியுமா? அது வேற எதுவுமே இல்ல, நம்மளோட குடல் தான். ஆமா, நம்மளோட குடல் தான் 2வது மூளை அப்படின்னு சொல்லப்படுது. சோ நம்ம தண்ணி குடிக்கிறதால நம்மளோட குடல் சுத்தமாகும். நம்மளோட குடல் ஆக்டிவா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட மூளையும் இன்னும் சிறப்பா இயங்கும். நம்மளோட குடலுக்கும் மூளைக்கும் ஒரு ரகசிய தொடர்பு இருக்கு. அதனால காலையில குறைஞ்சது ஒரு 1/2 லிட்டர் தண்ணியாவது குடிங்க. நான் சொன்னது ஒரு சின்ன பெனிஃபிட் மட்டும்தான். காலையில எந்திரிச்சு தண்ணி குடிக்கிறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு நெட்ல போய் தேடி பாருங்க. நீங்க பிரமிச்சு போயிருவீங்க, அவ்வளோ பெனிஃபிட்ஸ், அவ்வளோ நன்மைகள் இருக்கு. அதனால இனிமே காலையில எந்திரிச்சதும் பிரஷ் பண்ண பிறகு டீ காஃபியை குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை குடிச்சு பழகுங்க. அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கும், உங்க மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அடுத்ததா 3வது ஒர்க் அவுட் 20 மினிட்ஸ். தினமும் காலையில ஒரு 20 நிமிஷமாவது கண்டிப்பா நீங்க உடற்பயிற்சி பண்ணி ஆகணும். எனக்கு தெரிஞ்ச சில பேர் ஒரு நாளைக்கு மட்டுமே 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்றாங்க. இன்னொரு சில பேர் காலையில எந்திரிச்சதும் 2 மணி நேரமாவது சைக்கிளிங் பண்றாங்க. இன்னும் சில பேர் 2 மணி நேரம் ரன்னிங் போறாங்க. சோ நீங்க இந்த மாதிரி 2 மணி நேரம்லாம் உங்க எக்ஸசைஸ்க்காக செலவழிக்க வேணாம். அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷமாவது உங்க உடற்பயிற்சிக்காக செலவு பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் கூட உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக உங்களால செலவழிக்க முடியாதா? ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் கூட செலவழிக்க முடியாத ஒரு வாழ்க்கை முறையை நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை விட ஒரு மோசமான வாழ்க்கை வேற எதுவுமே கிடையாது. சோ நாளையில இருந்து இல்ல இன்னையில இருந்தே ஒரு நாளைக்கு 20 நிமிஷமாவது நீங்க உடற்பயிற்சி செஞ்சே ஆகணும். அதுவும் நீங்க வெளியே போய் இந்த மாதிரி ரன்னிங், சைக்கிளிங், ஜிம் எக்ஸசைஸ் கூட பண்ண வேணாம். உங்க வீட்லயே ஸ்கிப்பிங் பண்ணுங்க, இல்ல உங்க வீட்ல இருந்துகிட்டு ஏதாவது சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணுங்க, இல்ல உங்க வீட்ல சில யோகாசனங்களை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான யோகாசனங்கள் எவ்வளவோ இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். இந்த மாதிரியான எளிமையான யோகாசனங்கள் மூலமா நீங்க மிகப்பெரிய பலன்கள் அடையலாம். இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி யோகா பண்ண பிடிக்கல, சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 பாட்டை போட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஆடுங்க. உங்களுக்கு நல்லா ஆட தெரியணும்னு கூட அவசியம் இல்ல, சும்மா கைய கால ஆட்டினாலே போதும். ஆனா 20 நிமிஷத்துக்கு வேர்க்க விறுவிறுக்க நீங்க ஆடி இருக்கணும். அப்படி ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டவல் எடுத்து உங்க வியர்வையை துடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வேர்த்து இருக்கணும். இத பண்ணாலே போதும், உங்க உடம்பு டெஃபினட்டா ஆரோக்கியமா இருக்கும். சோ ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷமாவது உங்களுக்கு தெரிஞ்ச யோகாசனங்கள் பண்ணுங்க, இல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க. இல்லனா ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டுட்டு ஆட ஆரம்பிங்க. இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை கண்டிப்பா கொடுக்கும். அடுத்ததா 4வது கிளீன் சம்திங். அதாவது உங்க வீட்டை இல்லனா உங்களை சுத்தி இருக்க இடத்த நீங்க சுத்தமா வச்சுக்கணும். அதாவது நீங்க ஸ்கூல் கொண்டு போற பேக், இல்ல ஆபீஸ் கொண்டு போற பேக், இல்ல உங்க ஹேண்ட் பேக், இது எல்லாத்தையுமே நீங்க கிளீன் பண்ணி எவ்வளவு நாளாச்சுன்னு யோசிச்சு பாருங்க. சோ அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணுங்க. இல்லனா உங்களோட ஸ்டடி டேபிள், உங்களோட ஒர்க் டேபிள், உங்களோட லேப்டாப், இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணுங்க. இல்ல நீங்க போட்டுட்டு போற ஷூவை கிளீன் பண்ணி அதை பாலிஷ் பண்ணி வைங்க. காலையில எந்திரிச்சதும் உங்க செருப்புகளை சுத்தமா கிளீன் பண்ணி வைங்க. இப்படி ஏதோ ஒரு பொருளை காலையில எந்திரிச்சதும் சுத்தம் பண்றீங்க அப்படின்னா அதனால உங்க மூளைக்குள்ள ஒரு விதமான டோபமைன் சுரக்கும். நீங்க தியானம் பண்ணா உங்க மூளை எவ்வளவு புத்துணர்வோட இருக்குமோ அதே அளவு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டோட ஒரு பொருளை நீங்க சுத்தம் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். சோ டெய்லி காலையில உங்ககிட்ட இருக்க ஏதோ ஒரு பொருளையோ இல்ல உங்க வீட்டை சுத்தி இருக்க ஏதோ ஒரு பொருளையோ சுத்தம் பண்ணுங்க. இதன் மூலமா உங்க வீடும் சுத்தமாகும், உங்க மனசும் சுத்தமா இருக்கும். அடுத்தது டேக் ஷவர் பிஃபோர் யூ ஈட். நிறைய பேர் காலை நேரங்கள்ல குளிக்கிறதே இல்ல. சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் குளிக்கவே செய்வாங்க. ஒரு 11 மணிக்கு குளிக்கலாம், இல்ல சாயங்காலம் குளிக்கலாம் அப்படின்னு குளிக்கிறத தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான விஷயம். நம்ம உடம்புல பல நோய்கள் வரதுக்கு முக்கியமான காரணமே நம்ம காலையில குளிக்காம இருக்கிறது தான்.
முடிஞ்ச வரைக்கும் நீங்க காலையில 7 மணிக்குள்ளேயே குளிச்சு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடம்புல இருக்க அழுக்கு போகணுங்கிறதுக்காக மட்டுமே நம்ம குளிக்கிறது இல்ல. குளித்தல் அப்படின்னா குளிர்வித்தல் அப்படின்னு பேரு. நம்ம உடம்ப குளிர்விக்க கூடிய ஒரு ப்ராசஸ் தான் பாத்திங். சோ நீங்க காலையில குளிக்கும் போது உங்க உடல் சூடு தனிய ஆரம்பிக்கும், உங்க மூளை சூடு தனிய ஆரம்பிக்கும், சிறந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள உருவாகும். இப்படி நீங்க காலையில குளிக்கிறதால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. அதுவும் காலையில 7 மணிக்குள்ளேயே நீங்க குளிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்காத நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். சோ அதனாலேயே இனிமே காலையில எந்திரிச்சதும் குளிக்கிறத ஒரு வழக்கமாவே வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட், ரீட் சம்திங். காலையில எந்திரிச்சதும் ஒரு 20 நிமிஷமாவது ஏதாவது படிக்கிறதுக்காக நேரம் ஒதுக்குங்க. அதுக்காக நான் காலையில நியூஸ் பேப்பர் படிப்பேன் அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த மாதிரி நியூஸ் பேப்பர், வார இதழ்கள், மாத இதழ்கள் இதெல்லாம் படிக்கிறதுக்காக உங்க காலை நேரத்தை ஒதுக்காதீங்க. காலையில ஒரு நல்ல புத்தகத்துல இருந்து ஒரு 3 பக்கமாவது நீங்க படிச்சிருக்கணும். அது ஒரு கதையா இருக்கலாம், நாவலா இருக்கலாம், இல்ல ஒரு பணம் சம்பந்தப்பட்ட புத்தகம், உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட புத்தகம், வரலாறு சம்பந்தப்பட்ட புத்தகம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஜானர்ல ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கி உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. அந்த புத்தகத்துல இருந்து டெய்லி ஒரு 3 பக்கமாவது படிக்க ஆரம்பிங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு நாளைக்கு 3 பக்கம் படிக்கிறீங்க அப்படின்னா 30 நாள்லயே உங்களுக்கு 90 பக்கங்களை படிச்சு முடிக்க முடியும். அதாவது 100 பக்கம் இருக்க ஒரு புத்தகத்தை முழுமையா உங்களால படிச்சு முடிச்சிருக்க முடியும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 12 மாசம் இதையே நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்றீங்கன்னா ஒரு வருஷத்துல 100 பக்கம் உள்ள ஒரு புத்தகம்னா 12 புத்தகத்தை நீங்க முடிச்சிருப்பீங்க. சோ ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 3 பக்கம் மட்டும் படிக்கிறதால உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு பாத்தீங்களா? சோ தயவு செஞ்சு ஒரு நல்ல புத்தகங்களை உங்க வீட்டுல வாங்கி வச்சுக்கோங்க. தினமும் காலையில ஒரு 3 பக்கங்கள் மட்டும் அந்த புத்தகத்துல இருந்து படிங்க. கண்டிப்பா இது உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததா பிளான் த டே. காலையில 7 மணிக்குள்ள இன்னைக்கு நாள்ல என்னெல்லாம் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு கிளியரான டு டு லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கணும். ஒரு கிளியரான பிளான் உங்ககிட்ட இருக்கணும். காலையில 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருப்பேன், அப்புறம் வீட்டுக்கு வருவேன், அப்படியே டிவி பார்ப்பேன், அப்புறம் சாப்பிட்டு தூங்கிடுவேன். இந்த மாதிரி பொத்தாம் பொதுவா நீங்க இருக்க கூடாது. அடுத்த ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஆபீஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வீட்டுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கிளியரான பிளானோட ஒவ்வொரு மணி நேரத்தையும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி காலையில 7 மணில இருந்து நைட் தூங்க போற வரைக்கும் அடுத்த ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நீங்க என்னென்ன பண்ண போறீங்கிற ஒரு பிளான் உங்ககிட்ட இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பிளான் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த நாளை இன்னும் சிறப்பான ஒரு நாளா உங்களால பயன்படுத்திக்க முடியும். சோ அவ்வளவுதான். இந்த 7 விஷயங்களையும் நீங்க தினமும் காலையில 7 மணிக்குள்ளேயே பண்ணி முடிக்கணும். ஓகே, இது வரைக்கும் பார்த்தத ஒரு தடவை கூட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாத்திரலாம். நம்பர் 1, ஸ்டே அவே ஃப்ரம் யுவர் ஸ்மார்ட் போன் அண்ட் கேஜெட்ஸ். காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரு 45ல இருந்து 60 நிமிஷமாவது உங்க செல்போனை யூஸ் பண்ணாதீங்க. நம்பர் 2, ட்ரிங்க் வாட்டர். அப்படி எந்திரிச்ச உடனே ஒரு 1/2 லிட்டர் தண்ணியாவது நீங்க குடிச்சிருக்கணும். நம்பர் 3, ஒர்க் அவுட் 20 மினிட்ஸ். ஒரு 20 நிமிஷமாவது சிறந்த யோகாசனம் இல்ல ஏதாவது எளிய உடற்பயிற்சிகளை நீங்க செஞ்சிருக்கணும். நம்பர் 4, கிளீன் சம்திங். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்தையோ இல்ல ஏதாவது ஒரு பொருளையோ நீங்க சுத்தம் பண்ணிருக்கணும். நம்பர் 5, டேக் ஷவர் பிஃபோர் யூ ஈட். காலையில எந்திரிச்சு 7 மணிக்குள்ளேயே நீங்க குளிச்சு முடிச்சிருக்கணும். நம்பர் 6, ரீட் சம்திங். ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்குள்ளேயே ஒரு 3 பக்கமாவது ஒரு புத்தகத்துல படிச்சிருக்கணும். நம்பர் 7, பிளான் த டே. அன்றைய நாள்ல அந்த 7 மணில இருந்து நைட் தூங்க போற வரைக்கும் என்னெல்லாம் பண்ண போறீங்க அப்படிங்கிற தெளிவான பிளான் உங்ககிட்ட இருக்கணும். சோ இந்த 7 விஷயங்களை நீங்க காலையில 7 மணிக்குள்ளேயே பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்ப உங்க கையில எவ்வளவு நேரம் மீதி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. சோ அந்த நேரத்துல இந்த 7 மணிக்குள்ள உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜியை வச்சு எவ்வளவு சிறப்பான விஷயங்களை பண்ண முடியும். சோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நேரமா நான் சொன்னதை ஒரு 3 வாரமாவது நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களால இந்த 7 விஷயங்களையும் ஃபாலோ பண்ண முடியலனா கூட அட்லீஸ்ட் ஒரு 4-5 விஷயமாவது ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு 3 வாரத்துக்கு இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பா 3 வாரத்துல உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க உணர்வீங்க. நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா சகோதரி டைகர் விஜயலட்சுமி ஃப்ரம் தஞ்சாவூர் அவர்கள் அவர்களது குடும்ப மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு, இப்போ நம்ம 7 மணிக்கு முன்பாக கடைபிடிக்க வேண்டிய 7 பழக்கங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் டைகர் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் இது சாதாரண விஷயம் அப்படின்னு நான் சொன்னால் கூட ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா அப்படின்னு எனக்குள் சந்தேகம் இருக்கிறதுன்னு ஒன்று சொன்னேன். அதில் முதலாவதாக நிச்சயமாக நீங்கள் சிரிப்பது எனக்கு புரிகிறது. குளிக்கிறது. நிறைய பேர் 7 மணிக்கு முன்பாக குளிக்கிறீங்களா அப்படிங்கிறத
தாராளமாக கருத்து பெட்டியில் நீங்கள் பதிவிடலாம். இரண்டாவதாக அன்றைய நாளை திட்டமிடுதல். இதையும் நிறைய பேர் செய்கிறீங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஸோ மற்றபடி நம்ம வந்து நித்தம் ஏதேனும் படிக்கணும், அதை 7 மணிக்கு முன்பாக படிக்க சொல்கிறாங்க. ஸோ படிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உடற்பயிற்சி அதை நம்ம செய்து கொண்டு தான் இருக்கிறோம். குளிக்கிறது அதை நம்ம வலியுறுத்துவோம். நிச்சயமாக குளிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆனால் அதில் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் இந்த மொபைல் ஃபோன் பயன்படுத்தக்கூடாது காலையிலேயே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை கூடுமான வரை நீங்கள் அந்த ஸ்க்ரீனை பார்ப்பது, தேவையற்ற செய்தியை பார்ப்பதுங்கிறதெல்லாம் இருக்கவே கூடாது. நம்மளுடைய லிங்க் வருதா, அதை கிளிக் பண்ணோமா, நம்ம வந்து அந்த ஆடியோவை காதில் கேட்டோமா, நல்ல விஷயங்களை கேட்டோமாங்கிற மாதிரி கடந்து போயிடணும். ஸோ தண்ணீர் குடிக்கிறது, அப்புறம் ஏதேனும் சுத்தம் செய்தல் அப்படிங்கிறது. சரி, இதை பற்றிலாம் வரும் நாட்களில் இந்த 7 பழக்கத்தை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம்னு சொல்லி நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசை, தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். தொடர்ந்து நாம் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தங்களுக்கு ஒரு வெற்றி பரிசு கிட்டட்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கட்டும். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.